ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய தினத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் மறுபடியும் ஒரு ஹோம் ரெமெடி. இன்றைக்கு ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வெந்தயத்தை எந்த விதத்தில் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டா என்ன லாபம்னு தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி வெந்தயத்தை எந்த விதமாக நம்ம எடுத்துக்கலான்னு கூட தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெந்தயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். வெந்தயத்தை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறதால நம்ம பாடியில் உள்ள சுகர் லெவல்ங்கிறது சரியாகுது. இது டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க அவங்க ஃபுட்டில் இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்ல லாபத்தை காமிக்குது. வெந்தயம் ரொம்ப நல்லது. எந்த விதமாக நம்ம டயட்டில் சேர்த்துக்கலான்னு தெரிஞ்சுக்கிடலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெந்தயத்தை ஒரு நாள் இரவு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இந்த அளவுக்கு ஊற வச்சா போதும். நான் ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன். ஸோ இந்த விதமாக சோக் பண்ணி வச்சிடணும். வெந்தயத்தை காலையில் எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் இருக்கிற வெந்தயத்தை தனியாக எடுத்துட்டு, ஸோ இந்த விதமாக தனியாக எடுத்துக்கிட்ட இந்த வெந்தயத்தை மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிடணும். ஸ்பெஷலாக டயபெட்டிக் பேஷண்ட், அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க, டைஜஷன் சரியாக ஆகாதவங்க, அதே மாதிரி பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் டயட்டில் தவறாமல் இதை எடுத்துக்கோங்க. நான் வெறும் ஹாஃப் பவுல் மட்டும் ஊற வச்சுருந்தேன். 3 to 4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி வெந்தயத்தை டெய்லி மார்னிங் எடுத்துக்கிறதால உங்களுக்கு அன்றைய தினத்தில் பசி அதிகமாக எடுக்காது. உங்களுக்கு டைஜஷன் நல்லா ஆகுது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிளட்ல உள்ள சுகர் லெவலையும் குறைக்குது. ஸோ நீங்கள் தவறாமல் டெய்லி மார்னிங் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை இது மாதிரி எடுத்துக்காம இன்னொரு ஈஸி வேல எப்படி எடுத்துக்கலான்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வெந்தயத்தை ஊற வச்சு நேரடியாக சாப்பிடணும் அப்படின்னு காமிச்சோம் இல்லையா? இப்போ அடுத்து ஈஸியானது என்னன்னா, நீங்கள் ஊற வச்ச தண்ணியை கூட குடிக்கலாம். இந்த வெந்தயத்தை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்க வெறும் வாட்டரை மட்டும் ஒரு கிளாஸில் வடிகட்டி வாட்டரை டெய்லி மார்னிங் எந்திரிச்சதும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்கிறதால 3 பெனிஃபிட் கிடைக்குது. டைஜஷன் நல்லா ஆகுது. அது பிளட்ல உள்ள சுகர் லெவல் குறையுது. அதே மாதிரி அதிக எடை இருக்கிறவங்க வெயிட்டை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த விதமாக இந்த வாட்டர் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாட்டர். ஸோ நீங்கள் வெந்தயத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வாட்டரை கூட குடிச்சுக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.